அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் சிலிண்டர் லாரி வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் லாரியின் ஓட்டுநர் விபத்து தொடர்பாக தெரிவித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஆளுன்னா நீங்க தான் ஓட்டுனீங்களா? கொஞ்சம் லைட்டா பிரேக் அடிச்சா அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. பின்னாடி எடுத்துறாயா லாரியா? சம்பவ இடத்தில் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியம், இந்த வெடிப்புச் சம்பவமானது சரியாக எந்த இடத்தில் எப்போது நடைபெற்றது? தற்போது அங்கு நிலைமையை சீராக்க என்னென்ன பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க பாலசுப்ரமணியம். அரியலூர் மாவட்டம் வாரணவாசி அப்படிங்கிற கிராமத்தில் இன்று காலை ஏறக்குறைய ஒரு 6:50 மணிக்கு திருச்சியிலிருந்து அரியலூரை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு தனியாருக்கு சொந்தமான சிலிண்டர் லாரி வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த தகவல் ஏறக்குறைய ஒரு 7 மணி அளவில் தெரிந்ததுக்கு அப்புறமா காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சம்பவ இடத்திற்கு உரிய பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளை ஈடுபட்டிருந்தாங்க. காலையில் பார்த்தோம் அப்படின்னா பொது போக்குவரத்தை, அதாவது வெடி விபத்து, இந்த சிலிண்டர் விபத்து நடந்த உடனே பொது போக்குவரத்தை நிறுத்துகிற வகையில் அரியலூரிலிருந்து திருச்சி மற்றும் தஞ்சை செல்லும் பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்தை எல்லாமே சவுத்தாய் குளங்கிற ஒரு இடத்தோடையே நிப்பாட்டி அதற்கு அந்தாண்ட அனுமதிக்கல. அதே மாதிரி திருச்சி தஞ்சையிலிருந்து அரியலூர் நோக்கி வரும் வாகனங்கள் எல்லாமே கீழப்பதூரில் நிப்பாட்டிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த சம்பவம் அதாவது விபத்து நடந்த இடத்துல தீயணைப்புத்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் சிலிண்டர் நிறுவன ஊழியர்கள், அது இல்லாமல் தடய அறிவியல் துறை, இந்தியன் ஆயில் நிறுவன ஊழியர்கள் என பல தரப்பினரும் உடனடியாக முகாமிட்டு உரிய மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க.